சீதாராமன் கதை சுபஞானம் பிறவியின் பயன் தரும் பேரின்பதானம். அருளுடன் பொருள் தரும் ஆனந்த கீதம் அதிர்வேன ஓங்கிய ஸ்ரீ விஷ்ணு பாதம். ஸ்ரீராம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். சீடர்களே, உங்களது குருகுல வாசம் இன்றோடு முடிவடைகிறது. இதுநாள் வரை நீங்கள் இந்த குருகுலத்தில் பயின்றவற்றை இந்த சமுதாயத்தில் அதை பயன்படுத்த வேண்டிய நேரம் வந்துவிட்டது. सत्यं वद धर्मं चर स्वाध्यायान्मा प्रमद मातृदेवो भव पितृदेवो भव आचार्यदेवो भव சீடர்களே, இதற்கான பொருளை ராமன் நமக்கு விளக்குவார். இந்த மந்திரத்தின் ஆரம்பம் சத்தியம் வத. இதற்கர்த்தம் என்றும் உண்மையை உரை, உண்மையின் பாதையில் நட, என்றும் வெற்றி உண்மைக்கு மட்டுமே உண்டு. தர்மம் சர. இதற்கர்த்தம் கடமை. எவ்வாறு ஒரு மன்னனின் கடமை பிரஜைகளை காப்பது, தந்தையின் மானத்தை காப்பது ஒரு மகனின் கடமை. ஸ்வாத்யா யான்மா பிரமத. இதற்கர்த்தம் சுயமாக சிந்திப்பது, நம்மை அறிவது, நம்மில் இருக்கும் குறைகளை நிவர்த்தி செய்வது. இறுதியாக இதில் என்ன கூறப்படுகிறது என்றால், நமது தாயை, தந்தையை, குருதேவரை இறைவனுக்கு நிகராக வணங்க வேண்டும். மோட்சம் மற்றும் முக்தி ஓமகுண்டத்தின் வாயிலாக தேடாமல் இவர்கள் காலடியில் தேடினோம் என்றால் நிச்சயமாக அது சித்திக்கும். அற்புதம், அற்புதமாக கூறினாய் ராமா. குருதேவா, நாங்கள் உங்களுக்கு குரு தட்சணையாக என்ன தர வேண்டும்? எதுவும் வேண்டாம். இந்த பூமியில் உனது செயல்களின் மூலமாக திறமையை தேடு. அதைக் கண்டு நான் பெருமைப்பட வேண்டும். உன்னிடமிருந்து நான் கோரும் குரு தட்சணை இதுதான். நீங்கள் வீரர்களாக திகழ்வீர்கள். பரபிரம்ம ஸ்ருதியாய் வாழ்க என் மகனே, பரம்பரை ஞானத்தை ஏந்திய குழந்தாய், குருவை நேசிக்கும் ரகுகுல ராமா, நிறைவாய் நிறையும் ஆற்றலின் வரமே. ராமா, உங்களை அழைத்துச் செல்ல தசரத மகாராஜா சுமந்தரரை அனுப்பியுள்ளார். பல வருடங்களுக்கு பின் நமது இளவரசர்கள் அரண்மனை வருகிறார்கள்.
அவர்களை எவ்வாறு வரவேற்பது என்று எனக்கு சற்றும் புரியவில்லை அக்கா. யார் என்ன கூறினாலும் சரி, நானே எனது ராமனை வரவேற்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்வேன். என் வரவேற்பினை கண்டு ராமன் உங்களுக்கு மட்டும் சொந்தமா? இல்லை, வேண்டுமானால் உடை அலங்காரத்தை நீங்கள் மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். ஆனால் நகை அலங்காரங்கள் என்னுடைய பொறுப்பு. அதெல்லாம் உங்கள் விருப்பம். லக்ஷ்மணன், சத்ருகணனுடைய உடை அலங்காரத்தை கண்டு அனைவரும் வியந்துதான் போவார்கள். அதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். நானும் வருகிறேன். நீ எங்கு செல்கிறாய்? அவர்கள் பின்னால் சென்று விடாதே பரிதாபத்திற்குரிய ராணியே. ராமன் 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 அவன் உன் மகன் அல்ல. சென்று என் பரதனுக்காக உலகில் உள்ள விலை உயர்ந்த ஆபரணங்களையும் வஸ்திரங்களையும் கொண்டு வா. உனது மகனை அலங்கரிப்பதற்கு கௌசல்யே யார்? மந்திரியே, முதலில் உன் நாவை அடக்கி பேச. இப்படி அவதூறு கூறியதற்கு உன்னுடைய நாவை நான் அறுத்தெறிந்திருப்பேன். மங்கள வேளையில் எதற்காக இப்படி பேசுகிறாய்? விளைவுகளின் விபரீதத்தை விளக்கும் ராணியே, பல விந்தைகளை வரலாறு வர்ணிக்க உள்ளது. அன்று இந்த மண்ணுலகமே அதை கண்டு வியந்து நிற்பதை நீ காணப்போகிறாய். புறப்பட்டு விட்டாயா ராமா? உடல் மட்டும்தான் எங்கிருந்து செல்கிறது. நினைவுகள் என்றும் உங்கள் காலடியை சுற்றி வரும். குருமாதா, இன்றைக்கு பிறகு நான் என்று உங்களை அழைத்தாலும் குருமாதா என்றல்ல, அன்னையே என்று தான் அழைப்பேன். அன்னையே, குருதேவர் எங்களுக்கு கல்வியை அளித்தார். உணர்வுகளை விட முக்கியம் கடமை என்றார். இப்பொழுது நாங்கள் எங்கள் கடமையை ஆற்றச் செல்ல வேண்டும். ராமா, உனக்கும் உனது 3 சகோதரர்களுக்கும் எனது ஆசீர்வாதம் என்றும் இருக்கும். அன்பெனும் அன்னையின் மாக்கடல் மூழ்கி அறிவெனும் ஞானனல் முத்தினை தேர்ந்து கூட்டிய உணவுடன் உணர்வதன் சாரம் கூட்டிய கூடிதில் குழைந்தது பாசம். கற்றதும் பெற்றதும் குருகுலவாசம், உற்றதும் உயிர்த்ததும் உன்னருள் நேசம். வாழ்க்கையின் மூலத்தை வழங்கிய காலம் வாழ்த்திடு தாயே, உன் வரங்களே போதும். வாழ்த்திடு தாயே, உன் வரங்களே போதும். எனது பரதன் வருகிறான். குசுமா, தீபம் பிரகாசமாக எரிய வேண்டும். ஜொலிக்கும் அரண்மனையின் ஒளி என் பரதனை வரவேற்க வேண்டும். மந்திரையே, இன்று அரண்மனைக்கு இளவரசர் பரதர் மட்டும் வரவில்லை. இளவரசர்கள் ராமனும் லக்ஷ்மணனும். ராமனின் பெயரை கூறினாயோ உன் நாவை துண்டித்து விடுவேன். பூரணி, இங்கு வா. என் பரதனுக்கு பிடித்த உணவை உடனே ஏற்பாடு செய். பரதன் வந்து கொண்டிருக்கிறான். அயோத்தியின் வருங்கால மாமன்னன். பரதனின் விருப்பத்திற்கேற்றார் போல் அனைத்தையும் சமைக்க வேண்டும். அனைவரும் கேளுங்கள். இன்று முதல் இந்த அரண்மனையில் என்ன நடந்தாலும் அது பரதனின் விருப்பத்திற்கேற்ப நடக்க வேண்டும். பரதனுக்கு பிடிக்காதது இங்கு நடந்தது என்றால் அதன் பிறகு உங்கள் அனைவரையும் எண்ணெய் கொப்பரையில் விட்டு நரகத்தை காண்பிப்பேன். இளவரசன் பரதன் வாழ்க! தசரத நந்தன் ராமர் வாழ்க! இளவரசர் ராமர் வாழ்க! ரகுகுல வேந்தர் வாழ்க! தசரத நந்தர் ராமர். வணக்கம் மகாராணி. இளவரசர்களின் ரதம் அயோத்தியில் நுழைந்து விட்டது. ராமன் வந்து விட்டானா? எனது ராமன் வந்து விட்டான்.
வந்துவிட்டான். எனது பரதன் வந்துவிட்டான். எனது பரதன் வந்துவிட்டான். எனது ராமன் வந்துவிட்டான். ராஜராஜ ராஜகுமாரன் வரும் நேரம் சுபயோகம். கால கால காலங்கள் போற்றும் இளவரசர்களின் ரதம் இப்போது அரண்மனையை நெருங்கிவிட்டது. இன்னும் சற்றே நொடிகளில் இளவரசர்கள் உங்கள் அருகில் வருவார்கள். இன்னும் சற்று நொடிகளா? சேரும் வண்ண வண்ண பூக்கள் வாசம் வாசல் வந்து வாசம் சேர்க்கும். ராமபிரான் வந்த நேரம் இதே. ராமபிரான் வந்த நேரம் மங்கள காலம் மங்கள காலம். ஸ்ரீ குரு வித்யாயானம் பெற்றே புது ஆற்றலுடன். ஸ்ரீ குரு வித்யாயானம் பெற்றே புது ஆற்றலுடன். சரையு நதியில் துளிகள் எல்லாம் வரவை எண்ணி விளையாடும். தம்பியரோடு அண்ணன் வருகை. தசரத நந்தன் ராமர், இளவரசர் ராமர், ரகுகுல வேந்தர், தசரத நந்தர் ராமர், ராஜகுமாரர் ராமர், ரகுநந்தர் ராமர், தசரத நந்தர் ராமர், தசரத நந்தன் ராமர், இளவரசர் ராமர், ரகுகுல வேந்தர், தசரத நந்தர் ராமர், ராஜகுமாரர் ராமர், ரகுநந்தர் ராமர், தசரத நந்தர் ராமர், ராஜகுமாரர் ராமர், ரகுநந்தர் ராமர், தசரத நந்தர் ராமர், ராஜகுமாரர் ராமர், ரகுநந்தர் ராமர். வரவேற்கிறேன் குருதேவா. ஆயுஷ்மான் பவ. குருதேவரின் பேராற்றலால் இந்த ரகுகுல வம்சத்தின் தீபமே சுடராய் எழுந்து விழிகள் நிறைந்து ஆவியன நிறை அழகே. ராமனுன் வதனம் காண்கையில் மனம் கலந்தது கரைந்தது செல்வமே. அருள் பூத்த நாள் வரை பொன்னாய் சமைத்த உத்தம குருவே சரணம். சத்திய பதமே சரணம். அயோத்தியின் மாமன்னரே, தங்களின் புதல்வர்களை என்னிடம் ஒப்படைத்தீர்கள். அவர்களுக்கு சிறந்த முறையில் கல்வியை கற்பித்து இந்த புவியே போற்றும் அளவுக்கு சிறந்தவர்களாக தங்களிடம் ஒப்படைத்திருக்கிறேன். உங்களது இந்த 4 புத்திரர்களும் சஸ்திரம் சாஸ்திரம் போன்ற வித்தைகள் அனைத்தையும் அவர்கள் பயின்றுள்ளார்கள். உங்களது 4 புதல்வர்களும் ஒரு தனி மனித சேனை என்றே கூறலாம். அண்ட சராசரத்தையும் ஆள்வதற்கான தகுதி இவர்கள் 4 உண்டு. ராமா, சற்று முன்னே வா. உனது தந்தையின் காலடியில் வீழ்ந்து அவருடைய ஆசீர்வாதத்தை நீ பெறுவாயாக.
தந்தையே, ராமா, ராமா. அழிவற்ற புகழோடு வாழ்வாயாக. வா பரதா. என் உயிரினும் மேலான பரதா, என்றென்றும் நீடூழி வாழ்வாயாக. என் கண்ணுக்கு கண்ணான லட்சுமணா, நீடூழி வாழ்வாயாக. என் செல்ல மகன் சத்ருக்னன், நலமுடன் வாழ்வாயாக மகனே. மன்னிக்க வேண்டும் குருதேவா. இளவரசர்கள் அரண்மனை வந்துவிட்டார்கள் என்ற தகவல் தெரிந்ததும் அவர்களை காண வேண்டிய ஆவல் வந்துவிட்டது. எங்கள் புத்திரர்களோடு பேச தாங்கள் தான் அனுமதி தர வேண்டும். ராமா, உனது அன்னையின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள். இறைவன் அருளால் நீண்ட ஆயுளோடு இருக்க வேண்டும். அது மட்டுமின்றி எனது நற்பலனுக்கான புண்ணியங்களும் உனக்கு கிடைக்கட்டும். உலகில் உள்ள அத்தனை மகிழ்ச்சியையும் அந்த இறைவன் உனக்கு அளிக்கட்டும். தாயே, கருவில் இடம் தந்த உங்கள் மகனுக்கு இன்று உங்கள் பாதங்களில் இடம் தாருங்கள். மகனே ராமா, உனக்கு கருவில் மட்டுமல்ல, இதயத்திலும் இடம் தந்தேன். ஆமாம், இங்கு எங்களுடைய தாலாட்டு கேட்காமல் உறங்க மாட்டீர்களே, அங்கு எப்படி உறங்கினீர்கள்? தாயே, குருகுலத்தில் அண்ணன் ராமன் தான் எங்களை பார்த்து கொண்டார். ஆம் தாயே, குருமாதா இவருக்கு அன்னை, இவர் எங்களுக்கு அன்னையாக இருந்தார். இதை சாப்பிடு பரதா. மந்திரியே, முதலில் அண்ணனுக்கு கூட. இளவரசி பரதா,
என்னால் உங்களுக்காக மட்டும்தான் செய்ய முடிந்தது. என்னை மன்னிக்க வேண்டும். மதிப்பிற்குரிய ராமருக்கு பிறகு செய்து கொடுக்கிறேன். இதை நீ சுவைத்து பார். எனக்கு இது வேண்டாம் மந்திரே. நான் இதை உண்ண மாட்டேன். இதை பார்க்கும் பொழுது உண்ணும் அளவிற்கு தோன்றவில்லை. எடுத்துச் சென்று விடுங்கள். பரதா, இதை சுவைப்பதற்கு ஆவலாக உள்ளது. மந்திரை தாயே, மிகவும் அன்புடன் இதை செய்துள்ளீர்கள். நிச்சயமாக இதன் சுவை அரியதாக இருக்கும். தாருங்கள், நான் உண்கிறேன். பரதா, அண்ணா, உங்கள் கரங்கள் பட்டால் விஷமும் அமிர்தமாகிவிடும். லக்ஷ்மணா, சத்ருகனா, வணங்குகின்றேன் மகாராஜா. பிரம்ம ரிஷி விஸ்வாமித்திரர் அரண்மனை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். பிரம்ம ரிஷி விஸ்வாமித்திரர் இங்கா? அவருடைய இந்த திடீர் வருகைக்கு என்ன காரணம்? வணக்கம் பிரம்ம ரிஷி விஸ்வாமித்திரரை. வணக்கம் மகரிஷி. வணங்குகிறேன் பிரம்ம ரிஷி. தங்களது பாத கமலங்கள் இந்த அயோத்தி மண்ணில் பட்டது எனது பாக்கியம் என்று நினைக்கிறேன். உனக்கு வெற்றி உண்டாகட்டும். உனது ராஜ்யமான இந்த அயோத்தியில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவட்டும். வணங்குகிறேன் தாயே. ராமா, நாம் இன்று நகர உலாவிற்கு செல்ல இயலாது. நான் அறிவேன் தாயே. இன்று பிரம்ம ரிஷி விஸ்வாமித்திரர் அரண்மனைக்கு வந்துள்ளார். இந்நிலையில் எவ்வாறு உலா செல்வது? ராமா, பிரம்ம ரிஷி விஸ்வாமித்திரரை நீ எவ்வாறு அறிவாய்? குரு வசிஷ்டர் அவரை பற்றி அனைத்தும் கூறியுள்ளார். மகரிஷி விஸ்வாமித்திரர் ஒரு காலத்தில் மன்னராக இருந்தார். ஆம் தாயே. மகாராஜா விஸ்வாமித்திரர் குருதேவர் ஆசிரமத்திலிருந்து காமதேனுவின் புதல்வியான நந்தினியை அபகரிக்க நினைத்தார். ஆனால் குருதேவரின் தபோபலத்தின் முன்னால் ஒரு மன்னரின் அஸ்திர சத்திரங்கள் செயலிழந்து போய்விட்டன. மன்னர் விஸ்வாமித்திரர் தோற்றுப்போனார். நிராசையடைந்த விஸ்வாமித்திரர் அன்று ஒன்றை அறிந்தார். ஒருவரது வலிமை வம்சத்தில் பிறப்பதினால் கிடைப்பதல்ல,
கர்ம பலனினால் கிடைப்பதென்று. எவ்வாறு அவர் பிரம்மரிஷியாக மாறினார்? குரு வசிஷ்டரிடம் அடைந்த பிறகு மகாராஜா விஸ்வாமித்திரர் உண்மையான பலம் தனது வீரத்திலோ அஸ்திர சஸ்திரத்திலோ அல்ல, தவத்தில்தான் என்று அவர் உணர்ந்தார். தனது சிம்மாசனத்தினை துறந்து கடும் தவத்தை மேற்கொண்டார். பல வருடங்கள் தவம் செய்த பிறகு உலகிலும் பிரம்மரிஷி விஸ்வாமித்திரர் என்ற பெயரால் திகழப்பட்டார். வணங்குகிறேன் பிரம்மரிஷி. இல்லத்தில் இருந்தபடியே தங்களைப் போல் ஒரு தவயோகியை தரிசிப்பதென்பது எப்பிறவியிலேயோ நான் செய்த புண்ணியம். தயை கூர்ந்து எங்கள் அரண்மனைக்கு வருகை புரிந்து எங்களை பெருமைப்படுத்துங்கள். மகாராஜா, உனது விருந்தோம்பலை ஏற்பதற்காக நான் இங்கு வரவில்லை. யாச்சகம் கேட்டு வந்திருக்கிறேன். இல்லை என்ற சொல்லை நான் எதிர்பார்க்கவில்லை. குருதேவர் வசிஷ்டர் விஸ்வாமித்திரரை பற்றி கூறிக்கொண்டே இருப்பார். அது மட்டுமல்ல, அவரை உதாரணமாக எடுத்துக்கொண்டு கவனம், விடாமுயற்சி மற்றும் பொறுமையை அவர் எடுத்துரைத்தார். இயலாத காரியத்தை எப்படி நிகழ்த்துவது என்று தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் விஸ்வாமித்திரரின் கதையை படியுங்கள் என்றார். அவர் மாபெரும் தபஸ்வி. அவரது தவ வலிமையை எதிர்க்க எவராலும் இயலாது. அதேபோல் அவரது கோபத்தையும் எதிர்கொள்ள இயலாது. குரு பகவான் திருப்பாதத்தை ராஜனும் நீரிட்டு தொழுதலும் பூஜை. சக்கரவர்த்தி குரு பாதத்தை ஸ்பரிசித்தல் பவித்திரமான குரு பூஜை. ராஜனுமே ரிஷி விஸ்வாமித்ரர்க்கு ஆசனம் அளித்ததும் பூஜை. தர்ம மகா குரு தசரதன் சேவையை ஏற்பதும் ஆனந்த பூஜை. உத்தரவிடுங்கள் மகரிஷி. இந்த அடியேன் என்ன செய்ய வேண்டும்? மகாராஜா, நான் கூறியது போல் இங்கு யாச்சகம் கேட்டு வந்திருக்கிறேன். உத்தரவிடுங்கள் மகரிஷி, காத்திருக்கிறேன். வாக்களிப்பதற்கு முன்னால் ஒரு மன்னன் நன்றாக சிந்திக்க வேண்டும். யாச்சகம் கேட்பவன் எதை வேண்டுமானாலும் கேட்கலாம். நான் ரகுகுலத்தில் பிறந்தவன் பிரம்மரிஷி. உயிரே போனாலும் சரி, கொடுத்த வாக்கை மீற மாட்டேன். நான் அதை அறிவேன் மன்னா. அதனால் தான் உன்னை நாடி வந்திருக்கிறேன். நிலம், தானியம், கோமாதா இவை அனைத்திலும் ஏதேனும் குறை இருந்தால் இந்த ராஜ்யத்தையே தங்கள் காலடியில் வைக்க சித்தமாயிருக்கிறேன். வேண்டாம் மன்னா, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. அரசாளும் ஆசையின் மனதில் இருந்து எப்பொழுதோ விலகிவிட்டது. நான் நாடி வந்தது அயோத்தியின் அரியணை அல்ல, அயோத்தியின் இளவரசன். இளவரசனா? ஆம், உன் மூத்த குமாரன் ராமன். ராமனா? ஆம் மகாராஜா, எனது ஆசிரமத்தில் எனது யாகம் தொடங்கிவிட்டது.
ஆனால் மாரீச்சன் சுபாகு என்ற 2 அசுரர்கள் எங்களது யாகத்திற்கு குந்தகம் விளைவிக்கிறார்கள். ஆனால் மகரிஷி, அந்த கொடிய அரக்கர்களை அழிப்பதற்கு என் ராமனா? தெய்வத்தின் அம்சமான ராமன் தான் எங்களுக்கு உதவ இயலும். இது என்னுடைய எண்ணம் மட்டுமல்ல, எங்களது ரிஷிகளின் விருப்பம். ஒரு சமயம் பரமாத்மாவை காண நான் சென்றேன். காலத்தின் கடவுளே, என் கோரிக்கைக்கு செவி சாயுங்கள். என் யாகம் தடையில்லாமல் நடக்க நீங்கள் தான் உதவி செய்ய வேண்டும். தர்மத்தை நிலைநாட்டி அதர்மத்தை அழிப்பதற்காக எனக்கு உதவி செய்யுங்கள். நீங்கள் தான் எனக்கு உதவி செய்ய வேண்டும். பிரம்ம ரிஷியே, பயம் கொள்ள வேண்டாம். உடனே அயோத்திக்கு செல்லுங்கள். அதர்மத்தை அழிக்கவும் தர்மத்தை நிலைநாட்டவும் ராமர் என்ற ரூபத்தில் அவதரித்துள்ளேன். பிரம்ம ரிஷியே, ராமர் உங்கள் யாகத்திற்கு. இப்பொழுது புரிகிறதா ராமனை எதற்காக நான் அழைத்துச் செல்ல வந்தேன் என்று? மன்னிக்க வேண்டும் பிரம்மரிஷி, மன்னிக்க வேண்டும். சுபாகு, மாரீச்சன் போன்ற கொடிய அரக்கர்களை அழிப்பதற்கான அனுபவம் என் ராமனுக்கு கிடையாது. உங்கள் யாகத்தை பாதுகாத்து அந்த அரக்கர்களை அழிக்க வேண்டும், அவ்வளவுதானே? உங்கள் சேவைக்கு நான் இருக்கிறேன் பிரம்மரிஷி. இக்கனவே உங்களோடு வர தயாராக இருக்கிறேன். ஆனால் என் ராமனை மட்டும் அழைக்காதே. மகாராஜா, யாச்சகம் கேட்டு வந்ததால் என்னை ஏளனமாக எண்ணி விடாதே. நீ விரும்பி கொடுப்பதை வாங்குவதற்காக நான் இங்கு வரவில்லை. ஆனால் பிரம்மரிஷி. மகாராஜா, புத்திர பாசத்தால் நீ ஒரு மன்னன் என்பதை மறந்து விடாதே. இந்த புவியில் உள்ள அனைவருக்குமே தெரியும், உயர்ந்த குலத்தில் பிறப்பதால் ஒருவன் மகான் ஆவதில்லை. அவன் செய்யும் கர்மாக்களை அவனை மகானாக்குகின்றன. ரகுகுல வம்சத்தில் நீ உதித்திருந்தாலும் அந்த வம்சத்தின் பாரம்பரியத்தை உன்னால் கடைபிடிக்க முடியவில்லை. மகாராஜா, இன்று வரை அயோத்தியில் இருந்து எவரும் வெறும் கையுடன் சென்றதில்லை. ஆனால் முதல் முறையாக ரகுகுலத்தின் பாரம்பரியம் உன்னால் என்று மீறப்படுகிறது. பிரம்மரிஷி, நில்லுங்கள் பிரம்மரிஷி, என்னை மன்னிக்க வேண்டும். தாங்கள் இவ்வாறு செல்லக்கூடாது. தயை கூர்ந்து என் பழையை மன்னித்தருளுங்கள். கவலைப்பட வேண்டாம் மகாராஜா. ஒரு அன்னையின் கருவில் எவ்வாறு குழந்தை பாதுகாப்பாக இருக்கிறதோ அதைப் போலவே பிரம்ம ரிஷி விஸ்வாமித்திரரின் அரவணைப்பில் இருக்கும் வரை ராமருக்கு எந்த ஆபத்தும் நேராது. அது மட்டுமல்ல, அரக்கர்களை வதம் செய்வதற்கு இவருக்கே நன்றாக தெரியும். ஆனால் யாகத்திற்கு மேற்கொண்டதால் அகிம்சை பாதையை கடைபிடிக்க வேண்டியுள்ளது. இந்த தசரதன் இன்று வரை எந்த ஒரு குருதேவரின் ஆணையையும் மீறியதில்லை. இன்றும் நான் மீறப்போவதில்லை. என்று இந்த அயோத்தியின் மன்னன் தசரதன் என் மைந்தன் ராமனை தங்களிடம் ஒப்படைக்கிறேன் மகரிஷி. ரகுகுல வம்சத்தின் ஜீவனே ராமன், ஜனனத்தின் சூத்திரம் ஸ்ரீராமசா. உன்னுடைய முடிவு சரியான முடிவு. ஸ்ரீராம் ஸ்ரீராம் ஜெய ராம், ஜெய ஜெய ராம்.
ராமா, லக்ஷ்மணா, பரதா, சத்ருகனா, பிரம்மரிஷி விஸ்வாமித்திரருக்கு தசரத நந்தன் ராமனின் வணக்கங்கள். பரபிரம்மாவே பிரம்மரிஷீதனை வணங்கிய வணக்கம் இதே. முனிவரின் ஆத்ம அதிர்வும் இதை உணர்ந்தது உணர்வினிலே. ராமா, நீ பிரம்ம ரிஷியுடன் அவரது ஆசிரமத்திற்கு செல்ல வேண்டும். உங்கள் உத்தரவு தந்தையே. தந்தையே, தாங்கள் உத்தரவு அளித்தால் நானும் அண்ணனுக்கு துணையாக செல்லலாம் அல்லவா? லக்ஷ்மணன் மட்டுமல்ல, நானும் அண்ணனோடு செல்ல விரும்புகிறேன். நாங்கள் நால்வரும் ஒன்றாக செல்கிறோம். தசரத மகாராஜா, உன் முடிவு என்ன? ராமனுடன் யாரை அனுப்ப விரும்புகிறாய்? ரிஷிகளில் சிறந்தவரே, தங்களின் அனுமதி இருந்தால் நான் ராமனுடன் லட்சுமணனை அனுப்ப தயாராக இருக்கிறேன். ராமா, லட்சுமணா, இன்று முதல் பிரம்மரிஷி விஸ்வாமித்திரர் தான் உங்களுக்கு தாய், தந்தை, குரு அனைத்துமே. இவருக்கு முழுமனதோடு சேவை செய்யுங்கள். இவர் கட்டளையை சிரம் தாழ்த்தி வணங்கி அதை செய்து முடிப்பது உங்களுடைய கடமை. ராமா, லக்ஷ்மணா, நீங்கள் இருவரும் என்னுடன் எனது ஆசிரமத்திற்கு வர வேண்டும். அங்குதான் யாகம் நடக்கிறது. உங்களது உத்தரவு குருதேவா. மகாராணிகளே, உங்கள் புதல்வர்களை எனது உதவிக்காக நான் அழைத்துச் செல்கிறேன். அதற்காக உங்களிடம் மன்னிப்பு கோருகிறேன். இப்போது நான் செய்யும் செயல் மனிதகுல மேம்பாட்டிற்காக. புறப்படுகிறோம் தாயே. ding dong ding ding dong ding dong ding dong